பாண்லே பால் லிட்டருக்கு ரூபாய் நஷ்டத்திற்கு விற்பதும் அதனை உபபொருட்கள் விற்பனை மூலம் ஈடுகட்டும் தகவல் சட்டசபை உறுதிமொழி குழு கூட்டத்தில் தெரியவந்தது. புதுச்சேரி சட்டப்பேரவை உறுதிமொழி குழு கூட்டம் பேரவை வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் குழுவின் புதிய தலைவர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் சிவசங்கர், ஆனிபால் கென்னடி, ராமலிங்கம், அசோக் பாபு, சட்டப்பேரவை செயலர் தயாளன், கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கூட்டுறவு துறைகளான பாண்லே, கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளிட்டவைகளை சிறப்பாக நடத்துவது குறித்து விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் பால் விலை உயர்த்தக்கூடாது என்ற அரசின் கொள்கை முடிவால் லிட்டருக்கு ரூபாய் நஷ்டத்திற்கு பாலை விற்கிறோம். அதனை பால் உப பொருட்களில் கிடைக்கும் லாபத்தை கொண்டு ஈடு செய்கிறோம். அதற்காகவே தேசிய பால்வள வாரியம் மூலம் புதிய ஐஸ்கிரீம் பிளானட் அமைக்க அடிக்கல் நாட்டியுள்ளோம். அது 2 ஆண்டில் செயல்பாட்டிற்கு வரும் என கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்தையா தெரிவித்தார்.